If m1 equal to m2 equal to m1 kilogram, then find out distance traveled by m1 in first 1/2 seconds. Smooth surface m1 m2 connected by the string over the pulley. m1 m2 equal masses இருக்கு. ஸ்மூத் சர்ஃபேஸுங்கிறதால ஃபிக்ஷன் இஸ் நாட் டேக்கன் இன்ட் அக்கௌண்ட். ஸோ அப்போது இந்த m2 வந்து இதோட வெயிட் வந்து எனக்கு டவுன்வர்ட், தட் இஸ் m2g வந்துடும் கீழே. அப்போ டென்ஷன் வந்து எனக்கு அப்வர்ட் இருக்கும். அடுத்து வந்து m1க்கு வந்து டென்ஷன் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்துன்னா இங்கே T இஸ் ஈக்குவல் டு m1a அப்படிங்கிற நமக்கு தெரியும். பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா m2g மைனஸ் T தான் அது m2a இருக்கும். பிகாஸ் ஆக்சிஸ் வந்து திஸ் டைரக்ஷனில் இருக்கும். சரியா? ஸோ இதில் T சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ m2g மைனஸ் Tயோட வேல்யூ என்னது m1a ஈக்குவல் டு m2a. அப்போ m2g ஈக்குவல் டு m1a இந்த பக்கம் போயிடுச்சுன்னா m2a ப்ளஸ் m1a ஆயிரும். இது இஸ் ஈக்குவல் டு m1 ப்ளஸ் m2a. அப்போ m2g ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, m1 ப்ளஸ் m2a கிடைக்குது. அப்போ a ஈக்குவல் டு m2 by m1 plus m2 g. சரியா? m1 plus m2ங்கிறது உங்களுக்கு 2, m2 வந்து 1 into g, that is a equal to 1/2g அல்லது g equal to 2a கிடைக்கும். ஓகேவா? இதுலேருந்து a equal to g/2னா 5 மீட்டர் per second square. ஏன்னா g equal to 10 அசியூம் பண்ணியிருக்கோம். g equal to 10 போது 5. ஸோ நவ் என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை m1 இன் ஃபஸ்ட்டு 1/2 seconds. அப்போ s equal to ut plus half at square. நீச்சிலி அட் ரெஸ்ட்டுங்கிறதால எனது e வந்து 0, இங்கே 1/2 செக்ஷன் பண்ணால் 0 தான் போகுது. இந்த டைம் ஃபுல்லாக 0 தான் வரும். ப்ளஸ் 1/2 ஏட வேண்டியது 5, t வந்து 1/2. ஸோ 1/2 ஹோல் ஸ்கொயர் t ஸ்கொயர். ஓகேவா? 1/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ 1/2 இன்ட்டு 5 இன்ட்டு 1/4. ஏன்னா 1/2 ஸ்கொயர் வந்து 1/4 வரும். அப்போ என்ன வரும், 5/8. 5/8னா உங்களுக்கு சிமி பண்ணோன்னா 6 8 உங்களுக்கு 48. ஸோ 0.6 பேலன்ஸ் 2 வரும். 2 8 16, பேலன்ஸ் 4, 8 40, 0.625 மீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை m1 இன் ஃபஸ்ட் 1/2 செகண்ட்ஸ் 0.625 மீட்டர். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.